காவல்துறை விசாரணையின் போது தொடர்ந்து பலர் கொல்லப்படுவதற்கும் அதனை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத உள்துறை அமைச்சருக்கும் கண்டனம். கடந்த 4 ஆண்டுகளில் காவல்துறை விசாரணையின் போது 24 பேர் உயிர் இழந்திருப்பதாக பெரும் அதிருப்தியோடு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தற்போதைய மக்கள் விரோத திமுக ஆட்சியில் காவல் நிலையத்தின் பலர் மரணம் அடைவதை பார்க்கும் பொழுது அதிகார திமிர் கொண்ட ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கு இதற்கெல்லாம் காரணம் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. அண்மையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட மடப்புரம் கோவிலில் காவலாளி சகோதரர் அஜித் குமார் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையினால் கொடூரமான முறையில் அடித்து கொல்லப்பட்டதை அடுத்து தமிழ்நாட்டின் உள்துறை அமைச்சர் தொலைபேசி வாயிலாக நேர்மையற்ற முறையில் சாரி கேட்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக காவல்துறை விசாரணையில் மரணம் அடைந்த 24 பேருக்கும் இவர் இதை போல சாரி கேட்டாரா? நீங்கள் சொல்லுங்கள், சாரி கேட்டாரா?